Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு பொடி. இது வந்து வீட்ல பண்ண குழம்பு பொடி. இந்த குழம்பு பொடி எப்படி பண்ணுங்கிறதுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன். தேவைப்பட்டா பாருங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 1/2 கப் துருவின தேங்காய். இது ரெண்டத்தையும் வந்து சேர்த்து அரைச்சி நம்ம குழம்புல கடைசியா சேர்த்துப்போம். அப்புறம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 2 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய். வத்த குழம்பு பண்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். 100 கிராம் வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து ரொம்ப சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிடக்கூடாது. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1 இன்ச் போல கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு தக்காளி சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு. வெண்டைக்காய் புளி குழம்பு பண்றதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிடலாம். முதல்ல வெண்டைக்காவை வறுத்துடலாம். எல்லா பக்கமும் பொன்னிறம் ஆகுறது மாதிரி வதக்கிக்கோங்க. அப்பதான் வந்து வெண்டைக்காயில இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாம் போகும். நல்லா வதக்கியாச்சு. எல்லா சைடும் நல்லா செவந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இதே எண்ணெயில தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த பேன் ஏற்கனவே சூடா இருக்கும், அதனால வெந்தயம் வந்து கரிஞ்சிடாம பாத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கி பொன்னிறம் ஆனதும் இதுல 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துடலாம். இந்த குழம்பு பொடியிலேயே நம்ம மஞ்சள், காயம், மிளகு எல்லாமே சேர்த்ததுனால வேற எந்த பொடியுமே சேர்க்க தேவையில்ல. இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அது வதங்கி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கு அப்புறமா மீதி பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியும் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்சு கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் துருவின தேங்காய், 1 பல் பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம். கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை அரைச்சிருங்க. அரைச்சாச்சு. குழம்பு கொதிச்சு ரெடியானதும் இதை அதை கூட சேர்த்துற வேண்டியதுதான். இப்ப நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் கூட பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த தேங்காயோட பேஸ்ட் அதை சேர்த்துடலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி அலசிட்டு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மறுபடியும் கொதிக்க விட்டுறலாம். இதே மாதிரி தான் கத்திரிக்காய் குழம்புக்கும் செய்யணும். ஃபர்ஸ்ட் எண்ணெயில கத்திரிக்காய் வதக்கி வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதே தான். இப்போ நல்லா கொதிச்சு குழம்பு கெட்டியா இருக்கு. எண்ணெய்லாம் கூட வெளியே வந்திருக்கு. கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வெண்டைக்காய் புளி குழம்பு தயாராயிடுச்சு. நீங்களும் இந்த குழம்பை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.